பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ ரவிசி ரம்லி மற்றும் சித்தியவங்சா நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் நஸ்மி நிக் அமாட் ஆகியோர் ஒரு புதிய அரசியல் செயல் திட்டத்தை முன்னெடுப்பதற்காக மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல்லிடம் தங்கள் ராஜினாமா கடிதங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் தங்கள் பதவிகளை காலி செய்யப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். கடந்த பொதுத் தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு பண்டான் மற்றும் சித்தியவங்சா தொகுதிகளின் வாக்காளர்களுக்கு ஆணையை திருப்பிக் கொடுப்பதே சரியான மற்றும் கண்ணியமான நடவடிக்கை என்று அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளனர். பண்டான் மற்றும் சித்தியவங்சா தொகுதிகளை 2 முறை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த தங்களை தேர்ந்தெடுத்த வாக்காளர்களுக்கு ரவசியும் நிக் நஸ்மியும் நன்றி தெரிவித்தனர். தங்கள் ராஜினாமாக்களுக்கு பிறகும் தொகுதி மக்களுக்கு உதவுவதற்காக தங்களது சேவை மையங்கள் வழக்கம் போல் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். வரவிருக்கும் தேர்தலில் பெர்சாமா கட்சியின் சார்பில் பண்டார் மற்றும் சித்தியவங்சா தொகுதிகளில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் இருவரும் அறிவித்துள்ளனர். மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அரசின் தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் ஆகியோருடன் இஸ்தானா நெகாராவில் சந்திப்பை நிகழ்த்தினார். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் மற்றும் சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ டுசுகி முக்தார் ஆகியோரும் மாமன்னரை சந்தித்தனர். இச்சந்திப்பின் போது கூட்டரசு அரசியலமைப்பின் மறு பதிப்பு நகலை அதன் மொழிபெயர்க்கப்பட்ட உரையுடன் மாட்சிமை தங்கிய மாமன்னருக்கு டுசுகி வழங்கினார். மலேசியாவின் அகதிகள் பதிவு ஆவண திட்டம் அகதிகளுக்கு நாட்டில் நிரந்தர வசிப்பிடத்திற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கிய இந்த முன்னோடி திட்டம் நாட்டில் அகதிகள் மற்றும் புகலிடம் கோருவோரை நிர்வகிப்பதில் மேலும் முறையான ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் மனிதாபிமான அணுகுமுறையை உறுதி செய்வதற்காக தேசிய பாதுகாப்பு மன்றத்தில் உத்தரவு எண் 23 திருத்தப்பட்ட 2023க்கு இணங்க செயல்படுத்தப்பட்டது என்று உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இதன்படி இறுதி முடிவு நாடு திரும்புதல், 3ஆம் நாட்டில் மீள் குடியேற்றம் அல்லது நாடு கடத்துதல் என்பதாகவே இருக்கும் என்று இன்று பீடோரில் உள்ள அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான சிறப்பு தடுப்பு மையத்திற்கு பணி நிமித்தமாக வருகை தந்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். இம்மாத தொடக்கத்தில் KLIA மற்றும் அப்பாங் ஜெயா பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனை நடவடிக்கைகளில் 4 போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களை காவல்துறை முறியடித்து 17.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள கஞ்சா மற்றும் மெத்தாம்பெத்தமைன் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. மே 6ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் விளைவாக ஒரு மலேசிய ஆடவர், 3 வெளிநாட்டு ஆண்கள் மற்றும் 3 வெளிநாட்டு பெண்கள் என 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் சஜாலி கஹார் தெரிவித்துள்ளார். 172.8 கிலோகிராம் கஞ்சா பூக்கள் மற்றும் 79 கிலோ மெத்தாம்பெத்தமைன் அடங்கிய 17.8 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 251.8 கிலோகிராம் போதைப் பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்ததாக அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட இந்த அளவு சுமார் 8,39,000 போதை பித்தர்களுக்கு விநியோகிப்பதற்கு போதுமானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியிடமிருந்து அமாட் சம்சூரி முக்தார் புதிய எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டது குறித்த அறிவிப்பை பெற்றதாக நாடாளுமன்ற சபாநாயகர் அலுவலகம் உறுதி செய்துள்ளது. கமாமான் நாடாளுமன்ற உறுப்பினர் அமாட் சம்சூரி முக்தார் எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டது தொடர்பாக பரிகாத்தான் நேஷனல் தலைமை கொறாடாவின் அலுவலகத்திலிருந்து இன்று காலை சபாநாயகர் அலுவலகம் அறிவிப்பை பெற்றது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனிக்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் கூட்டணியின் உச்சமன்றம் சம்சூரியை எதிர்க்கட்சி தலைவராக நியமித்ததாக பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் தக்யூடின் ஹசான் அறிவித்தார். கட்சி தலைவர் முஹிதீன் யாசின் உடனான தலைமை போட்டிக்கு மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் பர்சாத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஹம்சா ஜைனுடீனுக்கு பதிலாக சம்சூரி இந்த பதவியை பெற்றுள்ளார். இன்று அதிகாலை கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் உள்ள ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் ஒரு துரித உணவகம் அருகே ஒரு பிக்கப் ட்ரக்கில் இருந்து தீப்பந்தங்கள் ஏற்றி பதாகையை அசைப்பதை தொடர்ந்து போலீசார் ஒரு குழுவை தேடி வருகின்றனர்.
நள்ளிரவு 2 மணிக்கு நடந்த இச்சம்பவம் தொடர்பான சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வரும் ஒரு காணொளியில் அந்த பிக்கப் ட்ரக்கில் இருந்த பல நபர்கள் தீப்பந்தங்களை ஏற்றி 6.6 என்ற வாசகம் எழுதப்பட்ட பதாகையை அசைப்பதும், மோட்டார் சைக்கிள்களில் வந்த 2 பேர் அந்த வாகனத்தை சுற்றி வட்டமிடுவதும் காணப்பட்டது. இச்சம்பவத்தில் 7 முதல் 8 பேர் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும், பிக்கப் ட்ரக் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் உரிமையாளர்களை போலீசார் தேடி வருவதாகவும் டாங்வாங்கி காவல்துறை தலைவர் சசாலி அடாம் தெரிவித்துள்ளார். அந்த குழுவினர் அப்பகுதியில் அமைதியை குலைத்து பாதசாரிகள், வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததாகவும், ஆனால் அனைத்து வாகனங்களிலும் பதிவு எண்கள் இல்லாததால் கூடுதல் தகவல்கள் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். பேனரில் உள்ள 6.6 என்பதன் முக்கியத்துவத்தை கண்டறியவும் காவல்துறை முயன்று வருவதாக அவர் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1இல் 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2இல் 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ் மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 0112244301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.